ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி செய்கிறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோல் அவ்வளோவா தடிமனாக இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அவ்வளோவா தோல் கசப்பு இருக்காது. நல்லா அந்த மாதிரி கையில் வச்சு லேசாக உருட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட் பண்ணி விதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நாளாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் பல்ஸில் மட்டும் 2-3 தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சரியாக இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், தோல் வந்து கட்டாகி அங்கங்கே இந்த மாதிரி தெரியும். மற்றபடி இந்த சதையில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் நம்ம அரைச்சி இந்த எலுமிச்சை மிக்ஸை போட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு வந்து டைம் கொடுத்து நல்லா குக் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது நமக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்ற தேவை இருக்காது. 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். நமக்கு லைஃப்பும் பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1/2 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து சரியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகலையே இது நல்லா வந்து வேகணும். கலரும் நல்லா மாறி வரும். எலுமிச்சம்பழமும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். அதே சமயத்தில் இந்த சர்க்கரை பாகு நல்லா கட்டியாகி நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். சரியாக ஒரு 6-7 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துக்கிட்டனால சரியாக இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். மசாலா நல்லா பச்சை வாசனை போய் இந்த எலுமிச்சம்பழத்தோடு நல்லா கலந்ததும் கடைசி அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துக்கணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் உள்ள இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்த எண்ணெய் தனியாக சைட்லலாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டைம் எடுக்காது. 2-2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டிங்கனாலே போதும். இது நீங்கள் நார்மலாக செய்கிற எலுமிச்சை ஊறுகாய் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் சிம்பிளாக இருக்கும். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் வெளியிலே வந்து 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெடாமல் நல்லாயிருக்கும். நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜாரில் நல்லா ஈரம் இல்லாத ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இன்னுமே லைஃப் நல்லா வரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.